நமச்சிவாய நமச்சிவாய நாரணல் கரணன் மீது சந்திர சூரிய தேவா சகர் வரை முனிவோர்க்கெல்லாம் பஞ்சமை ஞானித்தாயார் மக்கள் வந்தவள்கிற மக்கள் சுந்தரன் சேர் மாகாளி தோகை பத்திர காளிகளை செய்வாய் விட்டிருக்கும் போது தேவர்கள் மூவர்கள் யாவரும் இருக்கக்கூடிய வேளையிலே பகவானை பார்த்து சொல்லுகின்றார் தாங்கள் நெல்லையிலே அடிக்கிறீர்கள் சிற்றம்பலத்தை அடிக்கிறீர்கள் நெல்லையிலே அடிக்கிறீர்கள் மதுரையிலே அடிக்கிறீர்கள் தாங்களுக்கு கோபம் வந்தால் சுடுகாட்டிலே ஆடியிருப்பார் தேவர்கள் தான் சொல்லுகிறார்கள் தவிர இதுவரையிலும் என்னுடைய கண்களால் நான் பார்த்ததே இல்லை அல்லவா சுவாமி தாங்கள் இன்று இருநடனோ ஆட வேணோ ஆட வேணோ இருநடனோ ஆட வேணோ தேவிரானோ காண வேணோ ஆட வேணோ ஆட வேணோ ஆட வேணோ இருநடனோ ஆட வேணோ தேவிரானோ காண வேணோ நீங்க அங்க ஆடுறீங்க இங்க ஆடுறீங்க இங்கெல்லாம ஆடி இருக்கிறாங்க தேவாதேவர்கள் சொல்லியிருக்காங்க நானும் கேட்டிருக்கிறேன் உங்க பக்கத்துல இருந்தோம் உங்க கிட்ட பொண்டாட்டியா இருந்தோம் ஆசை மனைவியா இருந்தோம் ஆட்ட
மொத்தத்தை பார்க்க முடியல நாதா. ஆதிபராசக்தி என்ன மற்றவர்கள் பார்த்தார்களே ஆனால் அதிலே குற்றம் ஒன்றுமில்லை. சரி, ஆனால் ஒன்று, நீ என்னிடத்தில் என்று கேட்கின்றாய் அல்லவா, பார்க்கவில்லை ஆடவில்லை என்று சொல்லி. அப்படி இந்த வரமன் ஆடிய நாட்டியத்தை நீ கண்ணால் காண்பது உண்டுமேயானால் அதற்கு பின்னால் இந்த வையகத்தில் உலகத்திலே ஏராளமான பிரளயங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேரும். இந்த உலகம் அழிந்தாலும் பரவாயில்லை, நீங்க ஆடணும், அதை நான் பார்க்க வேண்டும். எத்தனையோ முறை உலக நலனை கருதி உன்னிடத்திலே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிட்டு பிடித்த பிடிவாதமாக ஆடியே ஆக வேண்டும் என்று சொல்கின்றாய் அல்லவா. இதோப்பா உலகமே அழிந்தாலும் பரவாயில்லை, சரி இந்த நடராஜனுடைய திரு நடன காட்சியை தாங்கள் திருநடனம் ஆடுவது பெரியதல்ல. தாங்கள் திருநடனம் ஆடக்கூடிய சமயத்தை தாங்கள் மேலிருந்து எந்த மறுப்புறகிறவன் இருந்தாலும் சரிதான், ஆட்டத்திலே தோல் விளைந்தது அர்த்தமாகிடும். பராசக்தி அங்க ஆடுன இங்க ஆடுன இருந்துச்சு குறுங்கால தெரிஞ்சிருவேன். மலைமகே, என்ன நடனத்திற்கு ராஜன் நடராஜன் என்று பெயர் பெற்று சரி மட்டுமல்ல, நான் அசைந்தால் இந்த அகிலமே அசையும் என்பது நன்றாக உனக்கு தெரியும். எனக்கு மட்டுமா தெரியும், நன்றாக இருக்கிறது. உன்னுடைய நிபந்தனையின் வழியாக இதோ இந்த கையாதவரையிலே ஆடுகிறேன். ஆதிகரிக்கிற ஈஸ்வரமா ஆடுகிறார் பாருங்க. ஆடிக்கொண்டாரி திருநடனம் ஆடிக்கொண்டாரி ஆடிக்கொண்டாரி திருநடனம் ஆடிக்கொண்டாரி ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடுபி ரமண ரபத்திரோடி 51,000 சங்கத்தால் சொல்லிட வசி குளிரவி ஒளி விழானே ஒதுக்கு முதுக்கு முன்னாலும் ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே காவிரி சீரையில் கொடுத்தவன் கண்டகோடாரே தொழிலை முன்னவன் தொழிலை மல்லைய பக்கணமும் பட்டு தந்தந்தாரி இடதும் தந்தாரி ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே குண்டலத்துக்கு திருகாணி கிடையாதான். சரி தோடு ஆமா சரி அம்மா, திருகாணி இருக்குன்னா தோடுக்குதான் இருக்கும். கண்டிப்பா குண்டலத்துக்கு தோடு இருக்குதா, திருகாணி இருக்குதா? இல்ல 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 இல்ல. இப்படி சரி தலையிலே மூன்றாம் பேரை சந்திரனை கிரீடமாக வைத்திருக்கிறார். சரி யாருக்கும் தெரியாமல் அலைமுறை கங்கை வந்தத்தான் இருக்கிறார். ஆமா இப்படி எல்லா உடைமைகளையும் அப்படியே அணிந்திருக்கேன். என் ஆடல் அரசன் அம்பல தாண்டவன் ஆடுகின்றான் கைலாசத்திலே. ஆமையா அப்படி கைலாசமாவனி சிவபெருமான் ஆடும் பொழுது பார்வதி அவர் ரொம்ப ருசியா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமா மாநாட மயிலாட மங்கை சிவகாமிதான் ஆட ஆஹா நாட குழலாட கொண்டிருந்த தேவாதி தேவர்கள் தான் ஆட சரி, இந்த நந்தி தேவன் பக்கத்துல இருந்து மக்களை தடுத்து தொம்மனு சேர்க்கிறாரு. அது வாட்டி காட்டிட்டே இருக்குது. தொம்மன்ற ரீங்காரத்தோடு ஆஹா. அபிநயத்தோடு ஆடி வருகின்றார் ஆதிகரைக்கடனாகி சிவபெருமா. இப்படி பகவான் ஆடி நாட்டங்கள் நாட்களுக்காக சென்றன, நாட்கள் கடந்தது வாரங்களாகவே மாறுகின்றது. மாதங்கள் மாதங்கள் ஆகின, மாதங்கள் முடிந்து வருடங்களாக வருகின்றது. வருடங்கள் யுகங்களாக செல்லுகின்றதாம். அப்படி யுகங்களுக்காக ஆண்டவன் ஆதிசிவனார் ஆடும் பொழுது ஆமா பார்வதி எதுக்கால இருந்து நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா? சரி மனைவியின் நல்ல ரசன கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமான் ருசிகரமான நடனத்தை கொடுக்கிறார். சரி இப்படி ஆடக்கூடிய வகையில் என்ன தெரியுமா ஆயிட்டது? என்ன? காதில் அணிந்திருந்தார் அல்லவா? ஆமா பகவானுக்கு திடீர்னு நட்டு வந்துட்டு என்னது கலருது? நட்டு பகவானுக்கு காதுல போட்டுனார்ல தோடு. அப்ப சிவபெருமானுக்கு நட்டு கலருமா? பார்வதி இருந்தா கலரதானே செய்யும். கண்டிப்பா குடும்பம் இருக்கணும். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சவரு எவருக்கா இருந்தாலும் நட்டு கலந்துரும். நிம்மதி இருக்காதனால லூஸ் ஆயிடுவான். ஆமா அப்படிதானா? அது ஒரு சில சமயங்கள்ல நடந்தாதான் அது அவன் எல்லா நேரமும் இருக்காது, ஒரு சில
சமயங்களில் அப்ப என்ன நேரம் இருந்தாது பைத்தியக்கார குடும்பம். ஆமா இது நேரம் வந்துகிட்டு ஓட்டுமா இருக்கும் போதேடா சிவபெருமான் ஆடுவனதான் இந்த காலினுடைய தோல் அணிந்திருந்தாரே. சரி இதனுடைய நட்டு அந்த பிரி கலருது அப்படி ஆமா கலரக்கூடிய வேலையில சிவபெருமான் நினைக்கிறா இந்த தோட்டினுடைய திருகாணியானது கலந்ததை ஆனால் தோடு கரையில் விழுந்துவிடும். ஆமா நாட்டியத்திலே தோற்றத்திற்கு சமமாகி விடும் அல்லவா? அப்படி ஆட முடியுமா விட முடியுமா? கூடாது என்பதை உணர்ந்தான். நாட்டியத்திலே அபிநயத்திலே செய்யக்கூடிய வேலையிலே சரி ஒற்றை கால பூமியில் உண்ணுகிறார், மற்றொரு காலம் மேலே வருகின்றார். சரி கால் பெருவிரல் இடுக்கு கொண்டு தோட்டினுடைய திருக்காணியை அப்படி திருக்கி விடுகின்றார். ஆமையா திருக்கி விடக்கூடிய சமயத்துல எதிராக இருந்தாலும் அம்மை ஆதிபராசக்தி புலித்தோல் ஆடு விளையக்கூடிய சமயத்தில் என்ன செஞ்சுட்டா? கண்டிருந்த பார்வதியா கண்டிருந்த பார்வதியா பார்த்தாள் நம்பியார் பக்கத்தில் இருந்து பார்வதாதிவியாகப்பட்டவள் பார்த்தவள் சும்மாதனையா இருக்கணும். என்ன செஞ்சுட்டா? பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தெரியல. ஆமா புள்ள கைய கொட்டி கலகலன்னு சிரிக்குதா? சிரிச்சுட்டா? சரி கேவலம் மாட்டி எல்லோரும் மத்தியில் சிரித்தாள் அல்லவா? ஆமா சிவபெருமானுக்கு நாட்டியம் செய்து கொண்டிருந்தவர் மனைவி எக்கால சிரிப்பு ஏளனமா சிரித்தார். சிரிச்சிச்சா கோபமானது வந்தது. கோபக்கடல் வரக்கூடிய சமயத்திலே கண்கள் ரத்த கலரியா சிவக்கிறது. சிவபெருமான் அத்தனை நேரம் திரு நடனம் ஆடினவர். அந்த நேரத்திலே தன்னிலை மறந்தால் நாட்டியத்தை ருத்ரதாண்டவமாக நடத்தி காட்டுகின்றார். சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடினாலே யாரால் ரோகம் தாங்குமா? அது எப்படி தாங்கும்? அந்த ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய வேளையிலே சிவபெருமானுடைய திருச்சடையானது குறைந்தது. திருச்சடைக்குள்ளே அமர்ந்திருந்தாள் அல்லவா? அந்த கங்கையானவள் இருப்பதற்கு முடியாமல் நிழலை கொள்ள முடியாமல் தன்னுடைய முழு சக்தியை கொண்டு வந்து அப்படியே மூலகத்திலே உண்டுகின்றார். கங்கையானது விழக்கூடிய சமயத்தில் என்னாச்சு தெரியுமா? எங்க பார்த்தாலும் ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி 14 பூரங்களில் இந்த வெள்ளப்பெருக்கிலே சிக்குகின்றது. பகவானுக்கு பார்வதிக்கு இருப்பதற்கு கூட விடவில்லை. இருக்கிறது கிடம் இல்லாம பகவான் பார்வதி இடத்துல கேட்கிறாரு. ஆதி பகவான் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற. எல்லாம் ஒன்னால நடந்தது. எல்லாம் என்னாலே நடந்தது. வேண்டாம் 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 எத்தனையோ முறை உங்கள்கிட்ட மன்னாடி கெஞ்சி கேட்டன. ஆமா இல்ல இதுவும் என்னாலே நடந்துச்சு. பார்வதி இடத்தை சொன்ன போதே பார்வதியாகப்பட்டவள் யாருகிட்ட கையில் இருக்கப்பட்ட கலையாளி என்று சொல்லப்பட்ட முதலத்தை தண்ணீரிலே விட்டறிகின்றாள். சரி தண்ணீரிலே விழுந்த இடத்திலே அழகான செந்தாமரை மலரான மலர்கின்றது. மேற்பரப்பில் வேரூன்றி மேற்பரப்பே செந்தாமரை மலர் மலர்ந்திருக்க அதிலே பகவானும் பார்வதியும் குழுவாக வந்திருக்கின்றனர். சர்வம் சிவமயம். ஒரு தட்டி அமைத்து ரெட்டையிலேயே வந்தார்கள். சரியம்மா எப்படி இருக்க யார் வருகிறார் பாருங்க. இறந்தோரும் சிவதரிசனம் செய்வனை என்று சென்னை வாழி கருணாழ்வான் வருகின்றார். சென்னை வாழ் கருணாழ்வான் அந்த பகவானை பார்த்து சிரிக்கின்றார். பகவானே ஏனுமையா பரமசிவா ஏனுமையா பரமசிவா ஏனுமையா பரமசிவா பரமசிவா
போற்றி போற்றி சரி பகவானி தாங்கள் இருவேறும் இந்த செந்தாமரை மலை மீது விற்றிருக்க காரணம் என்ன பகவானி? இருடா அம்மை ஆதிபராசக்தியின் ஆசை வண்ணமாகவே கைலாசத்திலே திரு நடனம் புரிந்தேன். சரி திரு நடனம் புரிந்ததன் காரணமாக கங்கையினுடைய எதுவினால் உலகம் சீர்விட்டது. சரி அழிந்து போன உலகத்தை நாம் மறுபடியும் நிறைவு செய்ய வேண்டுமே. ஆனால் எனக்கு ஒரு உதவியானது நீ செய்து வர வேண்டும் அப்பா. இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு பொருள் நிச்சயமாக அழியாமல் தான் இருக்கும். அடேங்கப்பா அழிந்து போன உலகத்திலே அழியாத பொருள் எதுவாக இருந்தாலும் சரி கருடா, அதை நீ சென்று தேடி எடுத்து என் முன்னே கொண்டு வந்து தர வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று வார்த்தைகள் கேட்டான் சந்திரவாழ்கருடன். அந்த மார்க்கமாக பறந்து தேடி அறிந்து வரக்கூடிய வேளையிலே எங்கே வருகிறான் பாருங்கள் பறந்து சற்றே கருணை பறந்து சுற்றி தமிழகத்தின் பரப்பை எல்லாம் தேடி பார்க்கும் போது சிறுவி சிந்தாமணி கடலிலே ஒரு சுரப்பாத்திரம் பகவான் முன்பிலே கொண்டு வந்து ஒப்படைத்தார். பார்க்கக்கூடிய சமயத்திலே சுரப்பாத்திரத்திலே பாத்திரம் ஒன்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஓரறையிலே வல்லவரும் ஒரு அறையிலே திருமகளும் வீட்டிருக்க கண்டார். ஆனந்தம் கொண்டார் பகவான். இருவேரையும் அழைத்தார். என்ன ஐயா பெரியவரே, இது யார் உங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? அதாவது என் பேரு வள்ளுவர். சரி, இது என்னது? திருமகள். திருமகளா? திருமகள் 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 திரு திரு ஆமா திரு திரு திருமகள். ஆமா சரி, வார்த்தையானது நாங்கள் அப்படிதானா? சரி, என்ன செய்ய பயக்கம் நமக்கு அப்படி வரமாட்டாங்க. ஆனா திருமகள் செல்வாம்பிகை இருவேரும் இந்த பாத்திரத்துக்குள்ள எப்படி சுவாமி வந்திருப்பீங்க? என்னுடைய வேலை விவசாய தொழிலே. காலையில வயலுக்குள்ள போயிருவேன். உலகத்துக்கு கீழே உலவாளி உளவாளி. ஆமா, விவசாயம் பார்க்க போயிருவேன். ஆமா, என் மகள் எனக்கு கஞ்சி கொண்டு வருவாள். அப்படி கஞ்சி கொண்டு இந்த தினத்துல வரும்போது திடீர்னு பார்த்தா மேகம் கருக்கல்ல, இடிக்கல்ல, மழை பொழியல்ல. ஆனா உலகமெல்லாம் பார்த்தா ஒரே தண்ணி பயம். என்ன செய்யறது தெரியாம சாக்கால வரும்போது சாப்பாடு பரிசர நிக்க முடியுமாப்பா? சாக்காலமா சாப்பாடா? சாப்பாடுதான் முக்கியம். அதாவது ஆத்துக்குள்ளே நின்று அரகரா 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 அரகரான்னு சத்தம் போட்டாலும் சோத்துக்குள்ளதான் இருக்கா சொக்கனார இருக்கா இல்லையா? அதனால நமக்கு என்னைக்கு இருந்தாலும் உசுறு நமக்கு முக்கியம் இல்ல. சோறு சாப்பாடு அது உனக்கு, எனக்கு உயிர் தான் வேணும். அப்படியா? அம்மா சரி, நமக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்த சாப்பாடுகளை கொண்டுட்டு பாத்திரத்தை ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு அறையில நானும், ஆகா அவன் ஒரு அறையில அவளும் இருக்கா. எல்லாமே ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு.
சரி இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் சரி இருவரையும் பார்த்தால் ஆனந்தம் கொண்டார். சரி பார்த்தால் பகவான் என்ன இருவேரும் தாயும் தகப்பனும் மகளுமாக நீங்கள் இப்பிறவியில் இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய உலகத்திலே நீங்கள் இருவேரும் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? எப்படி சாமி? உலகத்திலே அழியா செல்வம் கல்வி செல்வம் என்று சொல்வார் அல்லவா? ஆமா அந்த கல்வி செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவன் என்ற திருநாம பெயர் உங்களுக்கு தருகிறேன். சரி உலகம் இருக்கும் காலவரையிலும் உங்களுடைய திருநாம பெயரும் நிலைத்திருக்கும். அடி அம்மா திருமகளே, என்ன செல்வாம்பிகை என்ற நல்ல திருப்பெயரோடு உலகத்திலே இனி வரும் உலகத்திலே நல்லவர்கள் மனையிலே இல்லதிலும் விளக்கதிலும் உரைத்திருந்து நல்லவர்களுக்கு நாடி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வாம்பிகையாக நீ வழங்க வேண்டும். ஆகட்டும் சாமி. இருவேரையும் கையமர்த்தினாரே ஆண்டவன் சிவபெருமான் மீண்டும் கருடனை அழைத்தார். அப்பா கருடா, சாமி. வாய்ப்படி என்ன சாமி? இனிமேல் அழிந்து போன உலகத்தை மறுபடியும் படைக்க வேண்டுமையானால் ஆனால் அதற்கு உதவி செய்வதற்கு ஒரே ஒருவர் இருக்கின்றார். என்ன சாமி? ஐந்தாம் கடலாகிய திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார் அல்லவா? பரந்தாமன் திருமால், அச்சுதன் திருமால், திருவிக்கிரமன், உம்முடைய மைத்தனை அந்த வாசுதேவனை சென்று அழைத்து வர வேண்டுமே அப்பா. அப்படியாகட்டும். இது வார்த்தை காதை கேட்டாரு செந்திருவாழ்கருடல் சரி. திருப்பார்கடலில் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆஹா. எம்பெருமானாகிய மாயக்கண்ணன் இப்படி பள்ளி கொண்டிருக்கிறார் பாருங்கள். அல்லதுதான் படுத்தாத கனகமுடி கண்ணன் இப்படி நெற்றில செய்கிறார் பாருங்கள். எப்படி அம்மா? மேல் திசைக்கு முகமாக மெத்தை வருவாம்பாது. இந்த வேதத்தை நினைப்பதை எல்லாம் ஆ. அறிந்தும் அறியாதவர் போலவும் ஆஹா. தெரிந்தும் தெரியாதவர் போலவும் சரி. தெளிந்ததிரு பார்க்கடலிலே வெள்ளம் கொண்டிருக்கிறார் என்றமாகிய பட்சமால் ஆஹா. திருமால் இப்படி இருக்கக்கூடிய வழியிலே ஐயா. பார்த்தான் இந்த கருடை ஆழ்வான். என்ன பத்மநாபனும் ஆழ்ந்த நித்திரையிலே பள்ளி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆமையா பள்ளி கொண்ட திருமாலை நாம் கைதீண்டி எழுப்பினவையானால் விட்டாலும் விட்டு விடுவார். மெய்தீண்டி எழுப்பினவையானால் எனப்பட்டு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவார் அல்லவா? ஆக பரந்தாமன் அவர் தாமாக கண்வழிக்க வேண்டும். இந்த கருடை ஆழ்வான் திருமால் திருவிக்கிரமன் அது பத்மநாபன் வாசுதேவனை வணங்கி கும்பிட்டு நின்றார் அல்லவா? வாழ்ந்தாரின் பெருமாளாகிய மாயக்கண்ணன் கண்ணிறந்து பார்க்குகின்றான். அவருடைய வாழ்த்து சொல்லுகின்றான். அப்படி பாகருடா ஈஸ்வரா. தெரிந்து என்னால் வந்திருக்கின்றாய் அல்லவா? ஆமா. கடல் வாங்கி வந்ததுண்டா கனகமலை கண்டதுண்டா இதை மாறி போனதுண்டா.
பாகருடா மாதவா. திடீரென்று நான் வந்திருக்கேன் அல்லவா மாதவா. கடல் பொங்கி வந்ததுண்டமா தெரியவில்லையே, கலைமலையில் நான் கண்டதுண்டமா அடியனுக்கு தெரியாது, கடல் அழகு 14 மனுகள் தான் போனதுண்டமா எனக்கு எதுவுமே தெரியாதே புருஷன், சந்திரர்கள் சூரியர்கள் திசை மாறித்தான் நித்ததுண்டமா தெரியவே தெரியாதே சீனிவாசன். அப்பதான் திடீரென்று நாடி வர காரணம் என்ன கோவிந்தா என்று ஆ. மாயவல் அப்படி கேட்கக்கூடிய சமயத்தை அப்படி பாகருடா மாதவா. அப்படிதான் என்னை நாடி வந்த காரணம் தான் என்னவோ உங்களுடைய அத்தான் கைலாச வழியில் இருக்கக்கூடிய பரமசிவனார் உங்களை அழைத்து வரும்படி என்னிடத்தில் உத்தரவு பிறப்பித்தார். அப்படியா அம்மன்னமே உங்களை அழைத்து செல்ல வேண்டிய வந்திருக்கின்றேன் திருமாறன். பாகருடா நான் இங்க தங்க வேடி வரவில்லையானாலே எனக்கு ரொம்ப ஆதரங்கள் இல்லையடா கருடாழ்வா உனக்கு ரொம்ப ஆதரவாய் ஓடியது இங்கே வந்தேன் உனக்கு ரொம்ப ஆதரவாய் உனக்கு ரொம்ப ஆதரவாய் ஓடியது இங்கே வந்தேன் ஒரு சிறகெல்லாம் ஒரு சிறகு உடைபிடிக்க மரமுடைய கருடத்தில் ஆதரவாய் வள்ளி கொண்டான் மரமுடைய கருடத்தில் ஆதரவாய் வள்ளி கொண்டான் பாகருடா மாதவா. திடீரென்று நான் வந்திருக்கிறேன் சரிதான் சரி. அத்தான் அழைத்தார்கள் என்று சொல்லுகிறாய் அவசரமாக அவசியமாக நான் வரக்கூடிய காரியம்தான் சரி. நான் இங்கிருந்து அங்கு வர வேண்டியானால் ஆ. எப்படிதான் வர்றது கோவிந்தோ. ஆனேறி வருவதற்கு நல்ல ஒரு வாகனம் இல்லையாடா கோவிந்தவா கோவிந்தோ அச்சுதா பரந்தாமா, நீங்கள் இந்த வாழ்க்கையில இருந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும், அதுதானே? ஆமா. இங்க பாருங்க, என்ன என்னை உங்களுக்கு வாகனமாக நீங்கள் மாற்றிக் கொண்டீர்களே, ஆனால் ஆனால் நான் உங்களை சுமந்து செல்கிறேன், என்னை நீங்கள் வாகனமாக ஆக்கியலாமே மாதவா. அப்படியா விட்டு போயிருந்தேன் சரி. ஆயோனோகளுடைய வருடத்தை யாரும் கொள்ள அவர்களுக்கு யாரும் கொண்டிருக்கும் போதே ஒரு சிறகு வீசி வர மனசிறகால் பிடிக்கின்றதா ஏ அப்பா. இது வேறொரு கொடை சமயத்தை கேட்கின்றார் ஆஹா. பாகருடா இறைவா. கடலோடு கூட்டிட்டு போறிய ஆமா. கைலாசத்தை காணல ஆமா. காற்று சோலை காணல அப்படித்தான். மனிதர்கள் மரம் தட்டை தாமரைகள் செடி கொடிகள் மனித வர்த்தங்கள் விலங்குகள் இதுவும் காணலையடா எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலையே. ஒரு புல்லு போட்டு கூட தெரியலையே ஆமா பத்மநாபா, என்னதான் நடந்தது எதுவுமே அடியனுக்கு ஒண்ணுமே தெரியல.